நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல, வங்கியில் இருந்த பணம் திருடப்பட்டுள்ளது. வங்கியில் பணம் எங்க போயிருக்குன்னு வங்கி மேலாளர் தான் சொல்லணும். வர்ற வாரத்துக்குள்ள அந்த பேங்க் வந்து எங்களுடைய இந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தவில்லை என்றால் நானும் எங்க அம்மாவும் உயிரை மாய்ப்பை தவிர வேற வழி இல்லை. இதை நீங்க துவங்க என்று சொல்லியும் பணத்தை கொடுங்க என்று சொல்லியும் எங்களுக்கு நீதி கிடைக்கலைன்னா, பொங்கலுக்குள்ள எங்களுக்கு நீதி கிடைக்கலைன்னா என்னையவும் என்னோட தாயாரவும் நீங்க பார்க்க முடியாது. ஒரு வங்கி வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் செயல்படலை, அதில் ஒரு பெரிய தொகை இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த வங்கியில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பணத்தை வந்து திருடுறாங்க. நான் தயார் பண்ணுற பெட்ரோலு இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி இந்த சூழ்நிலையிலையும் 1 லிட்டர் பெட்ரோலு மக்கள் பயன்பாட்டிற்கு 15 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். அந்த அமர்வு நீதிமன்றத்தின் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட வங்கியில் நான் சமர்ப்பிக்கிறேன், எனக்கு அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். டி நகரை சேர்ந்த பிரான்ச் யூகோ பேங்க், அங்கே தான் எங்களுடைய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. ராமர் பயோஃபைல் பிரைவேட் லிமிடெட். அந்த கம்பெனியில் தான் ஏறக்குறைய ஒரு 18 லட்சத்துலேருந்து ஒரு 25-30 லட்சம் வரைக்கும் அதில் கெப்பாசிட்டி இருந்தது. அது நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டிருந்தது, மத்திய புலத்துறை முடக்கப்பட்டிருந்தது. இப்போ அதை ராமரிடம் திருப்பி கொடுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து 1 வருட காலமாகியும் சென்ற டிசம்பர் வரை நாங்கள் அக்கௌண்ட்டை தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்ன அந்த வங்கி மேலாளர் டிசம்பர் 20ஆம் தேதி ஒட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் அந்த வங்கி கணக்கை கண்டுபிடிச்சிட்டோம், உங்கள் அமௌண்ட் எங்கே போச்சுன்னு தெரியல. இது நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல, வங்கியில் இருந்த பணம் திருடப்பட்டுள்ளது. வங்கியில் பணம் எங்க போயிருக்குன்னு வங்கி மேலாளர் தான் சொல்லணும். பணம் எங்க போச்சுன்னு தெரியல, எங்களுக்கு பணம் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அது போன திங்கட்கிழமை அந்த அவகாசம் முடிஞ்சு போச்சு. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வேதனை தாங்க மாட்டாம என்னுடைய நண்பர் மூலம் ஐயா தொடர்பு கிடைத்தது. என்னுடைய மனக்குமுறலை ஐயாவிடம் கூறினேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பின்பு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஐயாவே வங்கியின் மேலாளருக்கு போன் பண்றாரு. டிசம்பர் மாதம் போன் பண்றாரு, நாங்கள் ஒன்று வங்கி கணக்கை தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க இவ்வளவு கம்ப்யூட்டர் மயமான காலத்தில் வங்கி கணக்கை 8 மாதம் 9 மாதம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப இது ஜனநாயக படுகொலை இல்லையா? நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? ஏன்னா வங்கியில் இருந்தால் லட்சக்கணக்கான பணம் எங்கே சென்றது? அந்த பணத்தை யார் திருடினார்களோ, இப்பொழுது வங்கியை யார் மிரட்டி அந்த பணத்தை கொடுக்கக்கூடாது என்று மிரட்டுகிறார்களோ அந்த கும்பல் தான் இந்த 23 வருடமாக என்னை ஃபாலோ பண்ணி இந்த பணம் அவர் கிடைச்சிடக்கூடாது. இது என்னுடைய பணம் அல்ல, அதில் என்னுடைய உழைப்பு மட்டும்தான். இது பொதுமக்கள் டெபாசிட்டா கொடுத்த பணத்தை வந்து வங்கியில் இருக்க பணம் திருடப்பட்டது என்றால் இதை விட ஒரு ஜனநாயக படுகொலை எங்க இருக்கிறது? அடுத்து நீங்க கண்டம்னா போட்டு போங்க, அதுக்கு ஒரு 6 மாச காலம் ஆகும். அப்ப நீதிமன்ற உத்தரவே செயல்படுத்த முடியாத ஒரு வேதனையான ஒரு சம்பவம் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் அது எனக்காகத்தான் நடக்கிறது. ஏன் அந்த நீதிமன்ற அந்த அமௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கம்பெனி ஓப்பன் ஆயிடும். கம்பெனி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனிக்கு வந்து மத்திய புலத்தில் கைப்பற்ற அனைத்து பொருளும் ஒப்படைக்க நேரிடும். அது சுமார் ஒரு 6 கோடி ரூபா போகும். எல்லாம் கணக்கு பார்த்தா நம்ம அதை வந்து நிர்பந்தப்படுத்துற மாதிரி இல்லை. என்னுடைய பணத்தை மட்டும் நீங்க கொடுங்க, நாங்க அதை வச்சு நாங்க எங்களுடைய தொழிலை டெவலப் பண்ண சொல்லிட்டு கேட்கிறோம். இது நாள் வரை வங்கி வந்து செவி சாய்க்கல. அது எங்க போச்சுன்னு வங்கிக்கே தெரியல. அதனால்தான் ஐஜேகே நிர்வாகத்திடம் வந்து கண்ணீர் மல்க நான் என்னுடைய கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஐயாவே போன் பண்ணாரு. அவங்க சொல்றாங்க, நான் ஐயாவுக்கு கொடுத்து போகலன்னா அக்கௌண்ட் தேடிட்டு இருக்கோம். 1 2 இதை முழுமைப்படுத்துவதற்கு சந்தைப்படுத்துவதற்கு அனைத்து வகையான தயார நிலைமையில் உள்ளது. அதற்கு இந்த கம்பெனி வேண்டும். இந்த கம்பெனி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த முடக்கப்பட்ட அந்த கம்பெனியை நீதிமன்ற உத்தரவு இருந்தும் செயல்படுத்த முடியவில்லை என்றால் இதை விட ஒரு கேலி கூத்து என்ன இருக்கிறது? அதனால்
நாங்கள் இதனை உங்களிடம் தான் முறையிட முடியும். நீ தான் ஜனநாயகத்தின் 4வது தூண்கள். இன்னும் 2 நாட்களில் உங்கள் மூலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிற, நீங்க கொடுக்கிற உங்களுடைய நிர்பந்தத்தால தான் அந்த வங்கி செயல், அந்த வங்கி வந்து எங்களுக்கு கொடுக்கணும். 48 மணி நேரம் நாங்கள் அந்த பேங்க் அவகாசம் தர்றோம். 48 மணி நேரத்தில் வந்து அவங்க எனக்கு பணம் ரிலீஸ் பண்ணல, இல்லைங்க பேங்க் லீவு, இது பொங்கல் அப்படின்னா பொங்கல் வரைக்கும் டைம் தரோம். வர்ற வாரத்துக்குள்ள அந்த பேங்க் வந்து எங்களுடைய இந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தவில்லை என்றால் நானும் எங்க அம்மாவும் உயிரை மாய்ப்பதை தவிர வேற வழி இல்லை. நீதியை நிலைநாட்டுவதற்காக, நீதிமன்ற தீர்ப்பை நிலைநாட்டுவதற்காக இதை தவிர வேற வழி இல்லை. அதனால் நாங்கள் ஐயாவோட வந்து எங்களுடைய உயிரை பணைய வைத்து நீங்கள் இதை பெற்றுத்தாருங்கள். ஐயா வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது தெம்பு தைரியம் கிடைத்திருக்கு. ஏன்னா மத்திய அரசை தொடர்பு கொள்வதற்கு சில முக்கியமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சாலை தயாரிக்க ஐயா சொல்லியிருக்கோம். அதனால் வந்து எப்படியும் நம்ம மக்களுக்கு கிடைத்துவிடும். இவ்வளவு போராட்டங்கள் இருந்தும் இவ்வளவு சதித்திட்டங்கள் இருந்தும் மக்களுக்கு கிடைத்துவிடும். அதாவது நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு பலகை கிடைச்சா எப்படி ஒரு கொஞ்ச நாள் உயிர் வாழலாமோ அதே மாதிரி தான் ஐயாவோட உதவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க ஐயாவோட அலுவலகத்தில் அவர் ஏறக்குறைய ஒரு 30 லிட்டர் தண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் என்னுடைய அந்த மூலிகை சம்பந்தப்பட்டதை வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் தான் சேர்த்திருந்து அதில் ஓரளவு உற்பத்தி செய்து ஐயாவிற்கு முன்னாடி அந்த அவங்களுடைய வாகனங்களை இயக்கி காமித்திருக்கும். நன்றாக ஓடுகிறது என்று ஐயா நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் ஐயாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப வருகிற 23ஆம் தேதி உங்களை எல்லாம் அழைத்து மிகப்பெரிய அளவில் ஐயாவுடைய இருக்க நாங்கள் போட்டது அதில் வந்து ஒரு 200 கிராம் தான் அந்த இதில் சேர்த்துருக்கோம். இப்போ அந்த முக்கியமான மூலக்கூறை வந்து ஐயா கையில் ஒப்படைச்சு வர்ற 23ஆம் தேதி உங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு மிக பிரமாண்டமான லெவலில் அதை ப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சு இதை பிரதம மந்திரியை கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க, இதை மக்களுக்கு கிடைக்க ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சார்பிலையும் எங்கள் அம்மா சார்பிலையும் எனக்காக 23 வருடம் குரல் கொடுத்து என்னை தூக்கி தாங்கிய உங்கள் சார்பிலையும் எங்களுடைய அந்த வேண்டுதலை ஐயாவின் பாதங்களில் வைக்கிறோம். ஐயா வந்து அந்த பேங்கை வந்து அந்த வங்கியை தொடர்பு கொண்டு இல்லை நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் மக்களுக்கு இந்த பொருள் கிடைக்க வேண்டும் என்றும் இந்த செய்தியை எவ்வாறு சொல்வது, அதற்காகத்தான் அதாவது எனக்கு நீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கணினிமய காலத்தில், இந்த கம்ப்யூட்டர்மய காலத்தில் ஒரு அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்க முடியலன்னா, பணம் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அது யாரு தடுக்கிறார்கள், அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட். இது டி நகர் யூகோ பேங்க், அடுத்து டி நகர்ல பரோடா பேங்க். அங்க வந்து நாங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்து இரண்டாவது ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுல உள்ள அந்த பொருளை கொண்டு செயல்படுத்தலாம் என்று சொல்லி வங்கியை அணுகி அங்க சரியான டாக்குமெண்ட் கொடுத்து எனது தங்கையின் பேர்ல வந்து நாங்க ஒரு லோன் கேட்டோம். வங்கி வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு 25 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்தாங்க. லோன் கொடுத்தது உண்மை, ஆனா அந்த 25 லட்சம் ரூபாய் பணம் எங்க போச்சு அது தெரியல. அப்போ நாங்க எங்க எல்லாம் செல்கிறோம் அந்த பணத்தை நீங்க சாங்ஷன் பண்ற மாதிரி பண்ணுங்க, ஆனா பணத்தை கொடுத்துறாதீங்க. ஆனா அந்த பணத்தை நாங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பேங்குக்கு நாங்க வாங்காத பணத்துக்கு நாங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். நீதிமன்ற உத்தரவு இருந்தா இன்னொரு பணத்தை எடுக்க முடியல. அதனால உங்கள் மூலம் ஐயாட்ட வந்து இந்த கோரிக்கை வைக்கிறோம். ஐயா வந்து அந்த 23ஆம் தேதி அந்த நல்ல நாள்ல வந்து மிகப்பெரிய அளவில் அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை ஒரு எவிடன்ஸா கிரியேட் பண்ணி அதை வந்து நாங்கள் மத்திய அரசின் மூலம் உங்களுக்கு ஆவணம் செய்கிறோம் என்று சொல்லி அவர் கூறிய அந்த வார்த்தை எங்களுக்கு 99% வந்து இந்த வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலையில் கடைசியில் அந்த 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 1% வாழ்க்கைக்கு வந்து உயிர் ஊட்டி மறுபடிக்கும் எங்களுக்கு தெம்பு கொடுக்குது. நான் உங்க சார்பில் நான் கண்ணீர் மல்க, இது என்னுடைய பணம் அல்ல, பொதுமக்கள் கொடுத்த பணம்.
நீதிமன்றம் சொல்லியும் உண்மை என்று சொல்லியும் இதை நீங்க துவங்க என்று சொல்லியும் பணத்தை கொடுங்க என்று சொல்லியும் எங்களுக்கு நீதி கிடைக்கலைன்னா, பொங்கலுக்குள்ள எங்களுக்கு நீதி கிடைக்கலைன்னா என்னையவோ என்னோட தாயாரமோ நீங்க பார்க்க முடியாது. இதை ஒரு பதிவு பண்ணணுங்கிறதுக்காகவும் நாங்க உங்களுடைய பாதங்களையும் இந்த ஐயாவோட பாதங்களையும் எங்களுடைய உயிரை நாங்க சமர்ப்பித்து இந்த நீங்க நிர்பந்தப்படுத்தி அரசுக்கு தெரியப்படுத்தி எனக்கு நீதி அளிக்க வேண்டும் சொல்லி உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய பேர் ஆனந்த முருகன். நான் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கேன். நேஷனல் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஐயா ராமர் பிள்ளை அவங்களுடைய 2 விஷயம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 23 வருஷத்துக்கு முன்னாடி மூலிகை பெட்ரோல்ன்றதை அவர் உருவாக்குனார், கண்டுபிடிச்சாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளில் ஒரு சிலவங்க அதை பயன்படுத்தியிருக்கலாம். அப்போது அவர் கண்டுபிடிச்ச நேரத்தில் இந்திய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. இதே சென்னை ஐஐடி மெட்ராஸ் அவங்களும் அதை டெஸ்ட் பண்ணாங்க. இராணுவத்திலேருந்து இராணுவத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அதை டெஸ்ட் பண்ணாங்க. இவரை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் அதை டெஸ்ட் பண்ணாங்க. இந்த பெட்ரோல்னால் எந்த ஒரு வாகனத்துக்கும் எந்த ஒரு இன்ஜினும் பழுதாகாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஐயா அவர் கையில் வச்சுருக்காரு. அப்போது அப்படி கண்டுபிடிச்ச அந்த பெட்ரோலை ஏன் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏன் எளிதாக கொண்டு வர முடியல, அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் கடந்த சிறைக்கு போய் எவ்வளோ ஆமாம், அந்த நேரத்தில் இவர் சிறைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ இவர் சிறையில் இருக்கிறப்போ இவருடைய வங்கி கணக்கை முடக்கிறாங்க. அப்போ வங்கி கணக்கை முடக்கிற நேரங்களில் இப்போ ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடும். நீதிமன்றம் அந்த வங்கிக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குது. அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்கள், அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குது. ஒரு வருஷம் முன்னாடியே கொடுத்துருச்சு. எந்த பேங்க்குன்னு கேட்டிங்கன்னா, டி நேரில் இருக்கக்கூடிய ஈகோ பேங்க் இல்லையா, ஈகோ பேங்க், அந்த பேங்க்கில். அப்போ இவர் அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேங்க்குக்கு போகிறாரு. போயிட்டு என்னுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருந்தது, இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டு நீதிமன்றமே சொல்லிடுச்சு, ரிலீஸ் பண்ண சொல்லிடுச்சு. என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை நான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு அந்த ஆர்டரோடு போய் பேங்க்கில் போய் நிற்கிறப்போ பேங்க் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் நம்பரே எங்களுக்கு எதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இவர் தொடர்ந்து அலைய விட்டுருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு டெல்லியிலேருந்து லிங்க் வரணும், டெல்லியிலேருந்து லிங்க் வரல, எங்கள் ஹெட் ஆஃபீஸில் லிங்க் வந்தால் தான் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எடுக்க முடியும்னு சொல்கிறோம் அப்படின்ற பதிலை ஒரு வருஷமாக சொல்லி இவரும் வழக்கறிஞரோட போயிருக்காரு, இவர் தனியாக போயிருக்காரு, இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு, மேலாளரை பார்த்துருக்காரு, பேங்க்கில் இருக்க எல்லா ஸ்டாஃபையும் பார்த்து பேசியிருக்காரு. ஒன்றுமே எதுவுமே நடக்கலை. அப்புறம் எங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னார். நான் ஒரு முறை நான் தான் பேசினேன். அந்த வங்கி மேலாளருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் இவருடைய அக்கௌண்ட் நம்பரை, அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை கொடுக்கல அப்படின்னா உங்கள் வங்கியை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்கள் பண்ண இந்த செயலை கண்டித்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நாங்கள் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனில் கூப்பிட்டு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மறுநாளே இவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் ராமர் பிள்ளை நீங்கள் வாங்க, பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு, டெல்லியிலேருந்து லிங்க் வந்துருச்சு, உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த பணம் 30 லட்ச ரூபாயா? அந்த நேரத்தில் 30 லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் பணம் இருந்திருக்குது. அந்த பணம் இல்லை அப்படின்ற ஒரு பதிலை வங்கி இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என் அக்கௌண்ட்டில் 30 லட்ச ரூபா பணம் இருந்தது, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, சரி இருந்த பணம் யாருக்கு போச்சு, எங்கே போச்சு, என்னுடைய வங்கியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சிடும்ல அந்த பணம் யாராருக்கு போயிருக்கு. சரி இவரே செக் போட்டு கொடுத்தாரா, இல்லை இவர் செக்கில் இவருடைய கையெழுத்து மாதிரி போலி யாரும் போட்டு அந்த செக்கை பாஸ் பண்ணாலும் அந்த பாஸ் ஆன செக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போயிருக்குன்றது தெரியும், அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அப்படி கேட்குறப்போ இன்னைய வரைக்கும் சரியான பதில் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுங்க, உங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துட்றோம். அதாவது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த விஷயம். வங்கி சொல்கிறது 1 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க, 1 மாதத்துக்குள்ளே உங்களுடைய பணத்தை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம்.
அப்போ என்னன்னா இந்த மாதிரி செயல்படாமல் இருக்கக்கூடிய நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து இப்போ பொதுவாக இது வந்து நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது. வங்கி வந்து இந்த மாதிரி தவறுகளை தொடர்ந்து பண்ணுது. ஒரு வங்கி வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் செயல்படலை, அதில் ஒரு பெரிய தொகை இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த வங்கியில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பணத்தை வந்து திருடுறாங்க. சரி, இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் ஆளே வரல, வெளிநாடு போயிருக்கலாம், இல்லை ஆள் செத்து போயிருக்கலாம், இல்லை இவர் மறந்துருக்கலாம், அந்த பணத்தை நம்ம எடுத்தான்னு சொல்லி அந்த மாதிரி இவருடைய பணத்தை என்னுடைய கணிப்பு என்னன்னா அந்த மாதிரி இவங்க வந்து கையாடல் பண்ணியிருக்குது டீனரில் இருக்கக்கூடிய யூகோ பேங்க்கு. இவர் சொன்ன மாதிரி இந்த பொங்கல் பிறகு அவங்க கொடுக்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் டீனரில் இருக்கக்கூடிய யூகோ பேங்க் வங்கியை முற்றுகையிட்டு ஒரு 1000 பேரை திரட்டி இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இதை வந்து ரிசர்வ் பேங்க்கு நாங்கள் வந்து இதை வந்து அவங்களுடைய கவனத்துக்கு இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். யூகோ பேங்க்கை வந்து உடனடியாக ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க வந்து இதை வந்து இந்த வங்கியை வந்து தடை பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வங்கி தானே, வங்கி எல்லாமே ரிசர்வ் பேங்க்கோடைய ஆர்பிஐ கண்ட்ரோல் இருக்கக்கூடியது. ஆர்பிஐ இந்த மாதிரி நடக்கக்கூடியதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பெட்ரோல் நம்மலாம் இங்கே வந்திருப்போம், 1 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் என்ன ரேட்டுங்க? 110 ரூபாயா? என்ன ரேட்டு இன்றைக்கி? 102 ரூபா. 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இவருடைய பெட்ரோல் வந்து நான் நேற்று கேட்டேன், உங்கள் பெட்ரோலை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் என்ன ரேட்டுக்கு வருங்க? இப்போ இருக்கிற பங்கில் நாங்கள் போய் பெட்ரோல் போட்டோன்னா 100 ரூபா வருது 1 லிட்டர் பெட்ரோலு. டீசல் வந்து 92 ரூபா வருது. அப்போ இவர் ஐயாட்ட கேட்குறப்ப இவர் என்ன சொன்னார்னா, நான் தயார் பண்ணுற பெட்ரோலு இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி இந்த சூழ்நிலையிலையும் 1 லிட்டர் பெட்ரோலு மக்கள் பயன்பாட்டிற்கு 15 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். 15 ரூபாய்க்கு நான் என்னோடய பெட்ரோல் வந்து கொடுக்க தயார். அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாங்க, மக்கள் வந்து பயனடைஞ்சால் போதும் அப்படின்ற முறையில் அவர் வந்து நேத்திக்கு இந்த பதிலை என்கிட்ட சொன்னார். அப்போ நாங்கள் என்ன வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக மத்திய அரசு வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை வச்சு இவருடைய கண்டுபிடிப்பை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள், சயின்டிஸ்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த இவர் கண்டுபிடிச்சிருக்க இந்த பெட்ரோல் மூலிமா ஏதாவது ஆபத்து இருக்கா, இல்லை மோட்டாரில் வண்டியில் வந்து 2 வீலர்லேயோ கார்லேயோ அதை போட்டு ஓட்டுறப்போ அந்த இன்ஜின் வந்து எதுவும் பழுதடையுமா அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் டெஸ்ட் பண்ணி ஒரு அப்ரூவல் கொடுத்து இதை வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உடனே வந்து அனுமதிக்கணும்னு சொல்லி தான் இந்திய ஜனநாயக சார்பாக அவருக்கு நாங்கள் முழு ஆதரவோடு அதை கையில் எடுத்திருக்கோம். இனிமேல் ராமர் பிள்ளையுடைய பெட்ரோல் வந்து வெகு விரைவில் மக்கள் பாமர மக்கள் உழைக்கக்கூடிய ஏழை எளிய பாமர மக்கள் எளிதாக பயன்படுகின்ற வகையில் இந்த பெட்ரோலை கொண்டு வர்றதுக்கு முழு முயற்சி எடுத்து அவர் உறுதுணையாக இருந்து நாங்கள் வந்து செயல்படுவோம். பேங்க் ஆஃப் பரோடா ஆனால் சேங்ஷன் ஆச்சு, சேங்ஷன் ஆன பணம் என் கைக்கு வரல, அதுக்குள்ளே அது வந்து யார் கைக்கு போச்சுன்னே தெரியல. அந்த பேங்க்ல எவ்வளவு? 25 லட்சம். யூகோ பேங்க்ல 30 லட்சம். ஆமாம், 30 லட்சம். ஆனால் இது நீதிமன்றத்துக்கும் பரோடா பேங்க்கும் சம்மந்தம் இல்லை. நான் அதை வந்து உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். அதுக்கு நான் தனியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த பணம் நீதிமன்ற உத்தரவு இருந்தோம், அந்த பணத்தை 23 வருஷம் வட்டியோட ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு நீதிமன்ற உத்தரவு இருந்தும் என் கை கொண்டு வரல. ஏன்னா வங்கி முடைக்க ஆர்பிஐக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? இந்த 2 வங்கி இந்த டிரான்சாக்ஷன் இல்லை, நான் கமிஷனர் அளவில் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இல்லை, நீங்கள் ஆர்பிஐக்கு தானே முதல்ல தகவல் சொல்லணும். இல்லை, ஆர்பிஐக்கு வந்து அட்வொகேட் மூலம் வந்து நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு அட்வொகேட் மூலியமாக முயற்சி நேரடியாக முதல்ல போய் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் தானே கொடுக்கணும். இல்லை, என்னென்னா இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதான் பண்ண போகிறோம். இப்போ வங்கியில் வந்து கேட்குறோம், இந்த மாதிரி பதிலை இப்போ சொல்லியிருக்காங்க, அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோம். ஏன்னா ஆர்பிஐயில் நாங்கள் வந்து ஒரு கடிதம் மூலியமாகவோ இல்லை ஒரு வழக்கறிஞர் வச்சு கொடுத்தாலுமே வந்து சரியான பதில் அங்கேயும் இருக்காது. மக்களை திரட்டி வங்கியை முற்றுகையிடுறப்போ அது எல்லாருமே கூர்ந்து கவனிப்பாங்க, அது உடனடியாக அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். இந்த பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், பொங்கல் வரைக்கும் பேங்க்குக்கு டைம் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே அவங்க பணம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா பொங்கலுக்கு பிறகு டீனரில் இருக்கக்கூடிய யூகோ பேங்கை முற்றுகையிட்டு ஒரு பெரிய லெவலில் போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்திய ஜனநாயக சார்பாக பண்ணுற மாதிரி நிச்சயமாக போகலாம். இது வெளியில் தெரியணும்ல, அது ஒரு 6 மாச காலம் வந்து இந்த 6 மாச காலம் நாங்கள் எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியல. முற்றுகை போராட்டமே பல வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றம் தானாக எடுக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு ஐயா அவர்களுக்கு கவனத்துக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.
நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை எடுத்து உன்னையே அவருக்கு அந்த ரெமெடி கிடைக்கல, செஷன்ஸ் கோர்ட் உத்தரவு ஏன் செயல்படுத்தல அப்படிங்கிறது உயர் நீதிபதிகள் வந்து எங்க மீது கருணை கொண்டு இந்த நீதி கிடைக்கிறதுக்கும் இந்த பொருள் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து தயவு கூர்ந்து என்னுடைய இந்த கருணையான இந்த வேண்டுதலை நிறைவேற்றும்படி இருவரும் கூப்பி கேட்கிறோம். ஐயா சொன்னாங்க மறுபடிக்கும் அந்த விஞ்ஞானிகளை கூப்பிட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. கோர்ட்டில் வந்து ஏறக்குறைய 13 சயின்டிஸ்ட்கள் வந்து சும்மா என்னென்னமோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்க தரப்பு வாதங்களெல்லாம் வச்சாங்க. நான் அதை படிக்காத பாமரன்னு பார்த்து நான் வச்சேன். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திய விஞ்ஞானிகள் ராமர் பிள்ளை மீது சொன்ன குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றம் மறுக்கிறது. ராமருடைய கண்டுபிடிப்பு உண்மை, அவர் ரகசியத்தை சொல்லாத ஒரே காரணத்தினால ராமர் பிள்ளை பழிவாங்கப்பட்டு விட்டார்னு சொல்லி நீதிமன்றத்தோட தீர்ப்பு. நான் விஞ்ஞானிகளை குறை இல்லை, ஏன்னா அவங்களும் ஒரு மேலதிகாரி கட்டுப்பட்டவங்க தான். அந்த ஆய்வுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீங்களும் சேர்ந்து பொருள் கொடுத்து இந்த நீதி எனக்கு கிடைக்கணும், இந்த பொருள் மக்களுக்கு கிடைக்க ஆவணம் செய்யுமாறு இருவரும் குப்பி மீண்டும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இந்த தன்னிக்கையோட எதிர்க்கும் போராடுறீங்க. நீங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் எதுவுமே உங்களுக்கு கண்டுக்கல. ஏன் அதை இது கொண்டு போகிறதுன்னு இன்னும் இவங்க எனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்களே, காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்க என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த 23 வருஷமா நான் எந்த வேலைக்கும் போகலையே, நான் ஆய்வு தானே பண்ணிட்டு இருக்கேன். பேட்டன்ட் ஆஃபீஸ்க்கு நான் 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அந்த 1 கோடி ரூபா கொடுத்து வந்து மக்கள் தானே, இந்த மக்களுக்கு இப்போ வந்து என்னன்னா வர்ற வாரத்துல எங்களுக்கு இந்த ரெமெடி கிடைச்சா நான் என் உயிரை பணம் வச்சாலும் கொண்டு வந்துடும். ஏன்னா எல்லாம் தயாராக இருக்கிறது, ஐயாவுக்கு தெரியும், எல்லாம் தயாரா இருக்கு. ஆனா இந்த கம்பெனி ஓபன் ஆகிடக்கூடாது, இந்த பணம் கிடைச்சிடக்கூடாதுன்னா அப்ப இதை விட என்ன வேணும்? அப்போ அந்த தண்டனையை விட இது மேலான தண்டனையாக இருக்குது. இந்த பணம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த ராமர் பைபிள் கம்பெனி அக்கௌண்ட் ஓபன் ஆயிடுச்சுன்னா இந்தியாவிற்கே ஒரு விடிவுகாலம் வந்த மாதிரி தான். ஏன்னா அந்த கம்பெனி வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும், அந்த முடக்கப்பட்ட கம்பெனி செயல்பட ஆரம்பிச்சிடும். நீதிமன்ற உத்தரவு செயல்படுத்த முடியலன்னா அந்த வேதனையில வந்து இந்த பிரஸ் மீட்